இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லாஸ்டா நம்ம வந்து விஐபி திரைப்படத்தை பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம் இல்லைங்களா? அந்த திரைப்படத்தை பத்தி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு சீரிஸ் மாதிரி கன்வே பண்ணி 4 வீடியோவா அதை கன்வே பண்ணி பேசியிருந்தோம். பட் இந்த வீடியோல நம்ம அந்த மாதிரி பண்ணாம ஒரே வீடியோவா கன்வே பண்ணிடலாம். அதே நாளில் ரிலீஸ் ஆன விஐபி திரைப்படம் 18 ஜூலை 2014 ரிலீஸ் ஆனிச்சு. அதே நாளில் ரிலீஸ் ஆன சதுரங்க வேட்டை திரைப்படத்தை பத்தி பேச போறோம். சதுரங்க வேட்டை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹெச் வினோத் அவர்களுடைய முதல் திரைப்படம், அறிமுக இயக்குனராக வந்த திரைப்படம். மனோபால் அவர்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி திருப்பதி பிரதர்ஸ்ங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. வந்து நம்ம லிங்குசாமி சார் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்லேயும் இருக்கு, யூடியூப்ல 2 சேனல்லையுமே இந்த படத்தை ஃபுல் மூவி வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஐங்கரன் மற்றும் திருப்பதி பிரதர்ஸ்ல நீங்க அந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, அந்த படத்தை பாருங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். நம்ம அந்த படத்தை பத்தி ரொம்ப எலாபரேட் பண்ணி ரிவ்யூ கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அது நல்லா மனசுல பதிஞ்ச ஒரு கதை, ரைட்? ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த மாதிரிலாம் இருக்கும், பணத்தோட தேவைகள் என்ன, பணத்தோட முக்கியத்துவம் என்ன, பணத்துக்காக ஒரு மனுஷன் எந்த அளவுக்குலாம் போவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருப்பாங்க தனி மனித ஒழுக்கத்துல. பட் சமூக பார்வையில மோசடியெல்லாம் எந்தெந்த வகையில நடக்கும் அப்படிங்கிறத இந்த திரைப்படம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இது ஒரு டெம்ப்ளேட் அமைஞ்சிருச்சு இந்த திரைப்படம். எப்படின்னா, ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நடக்குது, பெரிய மோசடி நடக்குது அப்படின்னா சதுரங்க வேட்டை திரைப்படத்தின் வாணியில் அப்படின்னு மென்ஷன் பண்ற அளவுக்கு அந்த திரைப்படம் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, ரைட்? ஒரு சமூக பார்வைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திரைப்படம். இது வந்து ஒரு ஃபிலிம் சீரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெப் சீரிஸுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சில திரைப்படங்கள் டாக்குமெண்ட்ரியில வரும், சில திரைப்படங்கள் படத்திலே டாக்குமெண்ட்ரி வரும், ஆந்தாலஜின்னு சொல்லுவாங்க. 5 வெவ்வேறு கதைகளை ஒரு இணைச்சு ஒரு படம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபிலிம் சீரிஸ். ஆக்சுவலாக இது வந்து வெப் சீரிஸாக வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வெப் சீரிஸாக இந்த சதுரங்க வேட்டை அமையும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர நேர்த்தியான ஒரு கோட்டில் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். சரி, இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடராஜன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. ஒரு அறிமுக ஹீரோயினி, பேர் ஏதோ சம்திங் நாயர் அப்படிங்கிற மாதிரி வரும், ஐங்கர நாயரா ஏதோ சம்திங் அவங்க பேர். அப்புறம் அவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பரிச்சயமான நடிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இளவரசு அவர்கள், பொன்வண்ணன் அவர்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்தவங்க இவங்க 2 பேரும் ரொம்ப பரிச்சயம் நமக்கு தெரிஞ்சவங்க. மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி வந்து இவங்கெல்லாம் நம்ம சினிமாவில் ஒர்க் பண்ணவங்க தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க சினிமாவில் பேக் எண்டில் ஒர்க் பண்ணவங்க தான். இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஸ்மால் கன்ஸ்டன்ட் திரைப்படம், மனோபாலா சார் அவர்களோட ப்ரொடக்ஷனில் வர திரைப்படம். ஹெச் வினோத் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, பத்திரிகை ஊடகங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ரைட்? அதனால வந்து அவர் வந்து நிறைய ஃபீல்டு நாலேஜ் இருக்கும். ஃபீல்டு ஒர்க்லாம் நிறைய பண்ணி நல்ல முறையாக ரிசர்ச் பண்ணி ஒரு படமாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 2012-13 காலகட்டத்திலே இந்த படம் எடுத்துட்டாங்க. ஃபைனலாக 2014 ரிலீஸ் ஆனிச்சு. ஓகேங்களா? மனோபாலா அவர்கள் இறந்த நடிகர், நம்ம மறைந்த நடிகர், மறைந்த நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான மனோபாலா சார் அவர்களுக்கு இதை நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். இது ஒரு லென்த்தி வீடியோ தான், ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ கோச்சிக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, சதுரங்க வேட்டை இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா 6 பிரிவுகள், 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடு பற்றி நம்ம பேசுவோம். சரி, அதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு எபிசோடெலாம் பேசுறதுக்கு முன்னாடி காந்தியோட கொள்கை என்ன, ஐ மீன் இந்த காந்தி பாபு அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் கொள்கை என்ன அப்படின்னா, தன்னுடைய மனசில் சஞ்சலம் இல்லாத வரைக்கும், தன்னோட மனசில் குற்ற உணர்ச்சி ஏற்படாத வரைக்கும் நம்ம செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக வராரு. ஏமாத்துவார், ஏமாத்துறதுன்னு சொல்கிறத விட ஏமாறுறவங்கக்கிட்ட வாய்ப்பு கொடுக்குறாரு, ஏமாறுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு ஜீவன், ரைட்? ஒரு வாழ்கிற ஒரு ஜீவன், அது மனுஷ ரூபத்தில் இருக்கிற மிருகம்னு வச்சுங்க, சமூக பார்வையில் அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் வந்து அந்த மனிதத்துடைய சமநிலை தவறிய ஒரு வாழ்க்கை இவரோட வாழ்க்கை. காரணம் என்னன்னா, இவரோட வாழ்க்கையில் எப்படின்னா, சென்னையில் ஒரு சேரியில் வசிச்சிட்டு இருக்கிறவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கிற குப்பத்தில் இருந்து எல்லாத்தையும் அப்ரூவ் படுத்திடுறாங்க. அப்புறம் பிளாட்ஃபார்மில் இருக்கார். அவங்க அப்பா, அவங்க அம்மா, அப்புறம் அவங்களுக்கு தங்கச்சி 3 பேருமே அவங்க கண் முன்னாடி இறந்து போயிடுறாங்க. அப்பா வந்து இறந்தாரான்னு தெரியல, பட் தங்கச்சியும் அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அம்மா இறக்குற டைம் வருது, அதாவது கிட்டத்தட்ட உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து மருந்து மாத்திரை கூட வாங்கி தர்றதுக்கு காசு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாரு காந்தி அவர்கள். அப்போ ரொம்ப சின்ன பையன். ஒரு வழியாக அவங்க அம்மா இறந்துட்டாங்க, ஒரு மாதிரி துரதிருஷ்டவசமாக அவங்க இறந்துட்டாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற விஷயம், அதாவது மருத்துவத்தில் இருந்த சில விஷயம், வறுமை கோட்டில் இருக்கிற மக்களை வச்சு மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, ஐ மீன் கிளாஸ் எடுக்கிறது, வேறு எதுவும் இல்லை, கிளாஸ் எடுப்பாங்க. காசு இருந்தால் தான் அட்மிஷன் போட முடியும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இலவசமாக மருத்துவம்
வேண்டிய ஒரு சமூகம் நம்ம சமூகம் உருவாகி இருக்கணும். ஆனால் அது உருவாகாமல் வறுமை கோட்டில் இருக்கிறவங்கள தான் இந்த மருத்துவம் வந்து பதம் பார்க்குங்கிற விஷயத்த அது போகிற போக்கில் தட்டி விட்டுருப்பாரு நம்ம வினோத் அவர்கள். அப்புறம் வேற என்னென்ன இருக்குது இந்த படத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மோசடி பற்றி ஹைலைட்டடாக காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து டபுள் டக்கர், நம்ம இளவரசு அவர்களை வச்சு ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க, செட்டியார் வச்சு. அதெல்லாம் மீம் டெம்ப்ளேட்டில் பயங்கரமாக இருக்கும். அதாவது ரேர் பீஸ் செட்டியார் அது ஒன்று. அதுக்கப்புறம் இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது எபிசோட் ரைட். ஆக்சுவலாக வெப்சீரிஸ்னு இந்த திரைப்படத்தை ஒரு வெப்சீரிஸ் மாதிரியே கன்வெர்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு பயங்கர கண்டென்ட் உள்ள திரைப்படம் ரைட். இந்த 2வது எபிசோட் வந்து எம்எல்எம் பிஸ்னஸில் இருக்கிற விஷயத்தை பற்றி. அதாவது ஒரு தண்ணி பாட்டில், 9 பாட்டிலில் ஒரு தண்ணி பாட்டில் வச்சு 1000 கணக்கில் அடிப்பாங்க. அதாவது நார்மலாக ஒரு மினரல் வாட்டர் 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பாட்டிலுக்கு வேலை சொல்லி உள்ளே இருக்கிற தண்ணிக்கு சேர்த்து தான் வேலை, அந்த 10 ரூபா வேலை. ஆனால் இவங்க வந்து இல்லை, இது வந்து அபூர்வ மூலிகைகளால் ஆக்கப்பட்ட தண்ணி, அது இதுன்னு இல்லாத பொருளாதான் அடிச்சு விட்டு பிரெயின் வாஷ் பண்ணி இருக்கிற அதெல்லாம் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற விஷயமும் ஒன்று இருக்குது. இப்போ நல்லா இல்லாத படத்தை எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி மீம் கிரியேட்டர்ஸே ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அப்போல்லாம் எவன் கையில் டச் ஃபோன் இருந்துச்சு, அப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் யார் கையிலும் இல்லை. மிஞ்சி போனால் எல்லாருமே பட்டன் டைப் தான் இருந்துச்சு. அப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. அதுவும் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பேசுகிறதுலாம் ரொம்ப பந்தாவாக பேசுவாங்க ரைட். அந்த பந்தாவாக பேசுகிறது மட்டும் இல்லை, அந்தமாரி சாப்பாடு இதெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஹாலுக்குள்ளே அந்த ஒரு விஷயத்தை வந்து கண் முன்னாடியே எடுத்து காமிச்சிருப்பாங்க. நம்ம ஊர்களெல்லாம் சில பேர் வந்துட்டு போவாங்க இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்புகள் இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், அதாவது ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதை அனிமேஷனில் கன்வே பண்ணது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக மாற்றி வச்சிருந்தது இந்த வினோத் அவர்கள். அதே டெம்ப்ளேட்டை தான் தீரன் அதிகாரம் 1 அதுக்கப்புறம் துணிவு படத்துலேயே அதை வச்சிருப்பார் ரைட். ஓகே ஃபைன். இது எம்எல்எம். ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கப்போ தான் ஹீரோயினோட என்ட்ரி, பானு கேரக்டர். அந்த பானு கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்னசென்ட் போந்தாமொழி மாதிரி இருக்கும். இவங்க ஏமாத்துறது, இவங்க வந்து ஏமாற்றி வாழ்கிற வாழ்க்கை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடியது தான் ஹீரோயினோட கேரக்டர். ஹீரோயினி தான் ஹீரோவை திருத்தக்கூடிய கேரக்டராக வைக்கக்கூடிய ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. இவங்க ஏமாற்றி சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இது இன்னும் பிஸ்னஸை பெருசாக்கணும், அதுக்கு என்ன வழி பண்ணுறது அப்படின்னா ஹீரோயினை வச்சு சம்பாதிப்பாங்க. ஹீரோயினை வச்சு சம்பாதிக்கிறதுனா எப்படி, வேலை போட்டு கொடுப்பாங்க, மோட்டிவேஷனாக பேசும். இது வந்து வேலை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு வரும் இந்த ஹீரோயினே. இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும். இவங்க வந்து அதை காசாக்குறாங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷனாக பேசுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், மோட்டிவேஷனாக பேசி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் வேறு ஒன்றும் இல்லை, ஆள் சேர்க்கறது தான். மார்க்கெட்டிங் பிஸ்னஸில், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆள் சேர்க்கறது தான் டார்கெட். ஆள் சேர்க்கறது, இல்லாத பொருளை வாங்க வைக்கிறது, மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பொருளை வாங்க வைக்கக்கூடிய கிட்டத்தட்ட அது ஒரு ஃபோர்ஜரி மாதிரியான விஷயந்தான். ஆனால் லீகல் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் அந்த பிராண்ட் ஆத்தரைஸ்டு ஆன சில பிராண்டுக்கு மட்டும்தான். ஆனால் சில பிராண்டெல்லாம் லோக்கல் பிராண்ட்ஸ்னு இருக்கும்ல, அந்த லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்கிற விஷயத்தை எப்படா தலையில் கட்டுறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்புறம் இஎம்ஐ அது இதுன்னு லோட்டு லூசுன்னு எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ரைட்டா. பொருளாதாரத்தின் படி எப்படியெல்லாம் ஒரு பொருள் விற்கிறாங்க வாங்குறாங்கங்கிறத தெரிஞ்சால் உங்களுக்கு இதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டிங் பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும் ரைட். ஆனால் அந்த மார்க்கெட்டிங்கில் ஃபோர்ஜரி பண்ணுறது தான் அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஓகேங்களா. அதாவது எம்எல்எம் அப்படிங்கிற விஷயம் அது அப்படி போகிற போக்கில் கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவங்க காந்தி வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தவங்க வந்து உள்ளே பூந்து இவங்க பண்ணுறது மோசடியை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த காந்தியை போட்டு விழுக்க வருவாங்க. பார்த்தா இது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு மாறுவாப்பில். மாறுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதேமாரி டபுள் டக்கரை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த டபுள் டக்கர் ஒருத்தங்கிட்ட பண்ணுறப்ப மாட்டிப்பாங்க போலீஸில். ஹீரோ மாட்டிப்பார். ஹீரோ உள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா 3rd டிகிரி விசாரணையெல்லாம் நடக்கும். அட்டி போட்டு பொழந்து கட்டுவாங்க. அப்பையும் வந்து அசராமல் இருப்பான். அதில் ஐஓவாக இருக்கிறது, அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கிறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பொன்வண்ணன் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வருவார். அவருக்கும் இவருக்கும் ஒரு டைலாக்ஸ்லாம் கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த கான்வர்சேஷன் ரொம்ப யதார்த்தமாகவும் நேர்த்தியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நான் வந்து ரொம்ப அட்மையரான ஒரு விஷயம் என்னென்னா, வறுமை பசி பற்றியில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அது வந்து எல்லா திரைப்படத்துலேயும் வறுமைனாலே பசி அதை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் வெறுமையை பற்றி இந்த இடத்துல கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தும் எதுக்குமே நம்ம சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேட்பான். அந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இயற்கையோட சமநிலை மாறும் பொழுது பார்த்திங்கன்னா தவறும் பொழுது சீற்றம் ஏற்படுற மாதிரி மனுஷனோட சமநிலை தவறும் பொழுது ஏற்படுற சீற்றம் தான் இந்த காந்தி பாபு கேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்படியே மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அப்புறம் கோர்ட்டு கேஸ்லாம் போவார். மோசடி மன்னன்கிற பட்டம் வாங்கியிருப்பார். கிட்டத்தட்ட 71 வாய்தா போகும். அவ்வளோ வாய்தா போயின்னே இருக்கும். கடைசியில் அந்த ஜட்ஜு அந்த அட்வொகேட்டு எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஈமு கோழி பிஸ்னஸ் வச்சு ஏமாற்றிருப்பான் ஒருத்தனை. அவன் வந்து ஐயோ இந்த மாதிரி அவன் ஏமாந்துருவான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா இன்னொரு அடியாள்கிட்ட போய்
இந்த மாதிரி என்ன ஒருத்தன் ஏமாத்தினா, இவன் நான் போட்டு தள்ளணும், நீ உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி போவான். அவங்க கடத்துவாங்க. கடத்திட்டு இந்த எனக்கு அவன் போடுறது கூட பிரச்சனை இல்லை, அவன் என்னை ஏமாத்தின காசை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி போவான். சரி காசு கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா போட்ட ஹீரோ டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த ரவுடி கும்பல் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபைனலாக காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இது பண்ணுவாங்க. பார்த்தா அந்த காசை வந்து இவங்களோட அடியாலே 2 பேரும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஏமாற்றிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஒருத்தன் உங்களை ஏமாத்தணும் அப்படின்னா அவனும் ஒரு கீழே குரு தான், எத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கு கீழே நாங்கள் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாமர்த்தியமாக எஸ் ஆகிடுவாங்க. அது அப்படியே போய் அதோட பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. 2வது ஹாஃபில் அவர் ஏமாத்துனதுலேருந்து ஒவ்வொருத்தவங்கிட்டே தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சில சீன்லாம் வரும். குறிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சுவிடும் இவன் இப்படி தான் அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின் வந்து திரும்பி வந்து காப்பாற்றுவாங்க. இப்போ காப்பாற்றுறதை தாண்டி அவங்க 2 பேரும் லைஃப் வாழ்வாங்க, கல்யாணம் ஆகி ஒரு லைஃப் வாழ்வாங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கும்பல் இருக்காங்கல்ல ரவுடி கும்பல், அவங்களோட இவனுக்கும் ஒரு பிஸ்னஸ் டீலிங் இருக்கும். அதை ஒரு இது பண்ணி சாமர்த்தியமாக அந்த ரவுடி கும்பலை ஒரு இடத்துல மாட்டி விட்டுருவான். மாட்டி விட்டுட்டு தான் இந்த விஷயம்லாம் நடக்கும். இந்த மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சு போகுது எல்லா மேட்ரும் எல்லா போக்குவரத்தும் இவங்க தனியாக ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வருவாங்க. அதை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரவுடி கும்பலை திரும்பி கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப போகிற போக்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இது பண்ணுவாங்க. அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீனாக போகும் சில சீன்லாம். ரைஸ் புல்லிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லென்த்தி டேலாக் ஒரு சிங்கிள் ஷாட்டில் அடிச்சிருப்பாப்புல. ஓம்ங்கிற வார்த்தை வைப்ரேஷன் பற்றி, பாசிட்டிவ் வைப்ரேஷனை பற்றி ரொம்ப லெக்சரிங் மாதிரி பேசியிருப்பாப்புல, பயங்கரமாக இருக்கும். அந்த ரைஸ் புல்லிங்க ஒரு வழியாக ஏமாற்றி அந்த 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 மோஸ்ட்லியே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 பேரையும் போட்டு தர சொல்லிடுவாங்க. இல்லை அந்த ரவுடி கும்பல் குரூப் இவன் என்ன பண்ணிடுவான், ஹீரோக்காரன் ஒரு டம்மி துப்பாக்கி தான் அந்த ரவுடி கும்பல்கிட்ட கொடுப்பான். இவன் ஒரிஜினல் துப்பாக்கி வச்சுருப்பான். ஒரு வழியாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தா அவன் மனைவி ஆல்ரெடி கன்சீவாக தான் இருப்பாங்க. கன்சீவாக இருக்கிறப்ப இந்த மாதிரி வலி எடுக்கும், டெலிவரி அதுக்கு போகும்போது அங்கே ஒருத்தன் வச்சுருப்பாங்க, ஒரு அடியால் மாதிரி ஒருத்தன் வச்சுருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் இங்கே தப்பு பண்ணானா நீ அங்கே இருக்கிறவங்கள போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அங்கே விட்டுட்டு தான் வருவாங்க. அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் இது சொல்லுவோம். இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னசென்ட்டான ஒரு லேடி. இப்போ இருக்கிற உமன்ஸ் எல்லாம் இன்னசென்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் சொல்கிறேன், அந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி தான் அமைச்சிருப்பாரு வினோத் அவர்கள். நல்ல விஷயம் தான். அப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ஒரு செம்ம மெசேஜை கன்வே பண்ணியிருப்பார். வாழ்க்கையில் பணத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது, பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அப்படி தட்டி விட்டுருப்பாப்புல. நல்லாயிருக்கும். 10 வருஷம் கழிச்சும் இப்போயும் இந்த படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கன்வின்சிங்காக ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு மூவியாக அந்த திரைப்படம் அமைஞ்சிருச்சு. 2 மணி நேரம் 28 நிமிஷம் அந்த திரைப்படத்தோட டியூரேஷன். அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கொண்டு போயிருப்பாங்க. 2.5 மணி நேரம் திரைப்படம் கிறிஸ்பாக இருக்கும், நல்ல என்கேஜிங்காக இருக்கும், எந்த இடத்துலையும் லேக் இருக்காது. ஒரு நீட்டாக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்த ஒரு சீக்வல் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது நிர்மல் குமார் அவர்களுடைய டைரக்ஷனில் ஹெச் வினோத் அவர்கள் ரிட்டன் அண்ட் டிரெக்டர். ஓகேங்களா, எழுத்து கதை திரைக்கதை வசனம் வந்து ஹெச் வினோத் வருது. நிர்மல் குமார் டைரக்ஷனில் அரவிந்த் சுவாமி மற்றும் நடிகை த்ரிஷா அவங்க வந்து முன்னிலை வச்சு சதுரங்க வேட்டை 2 அப்படிங்கிற திரைப்படம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. என்னாச்சுன்னா ஃபினான்ஷியலாக சில ப்ராப்ளம். அப்புறம் அரவிந்த் சாமி அவர்களுக்கு டேட் இஷ்யூ இருந்தது. அப்புறம் அதனால அந்த படம் வந்து கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஹெச் வினோத் அவர்கள் அதுக்கப்புறம் தீனதிகாரம் 1 பண்ணார். அப்புறம் அஜித் சாரோட சேர்ந்து 3 படங்கள், வலிமை, நேர்கொண்ட பார்வை, அப்புறம் துணிவு, இந்த 3 திரைப்படமும் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து கமல் சாரோட ஒரு திரைப்படம் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இப்போ ஹெச் வினோத் திரும்பி ஒரு கம்பேக் கொடுப்பாரா? தீரன் அதிகாரம்லாம் பற்றி பேசணுன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது. சினிமா நாலேஜை தாண்டி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோங்க. பெரிய பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவெல்லாம் பாராட்டு பெற்ற ஒரு திரைப்படம். ஹெச் வினோத்துங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனராக இருந்தார். ஆனால் அதோடைய இதை வந்து அப்படியே பிரேக் டவுன் பண்ணது வந்து வலிமை திரைப்படம். அதுக்கப்புறம் துணிவில் திரும்பியும் ஒரு விஷயத்தை, பேங்கிங்கில் இருக்கிற விஷயத்தை பற்றி கன்வே பண்ணியிருப்பார். அதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸே கொடுத்துருப்பாரு. பேங்க்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு ஹைஸ்ட் வச்சு புரிய வச்சுருப்பாரு. அது மணி ஹைஸ்டோட காப்பின்னு அசால்ட்டாக சொன்னானுங்க. பட் அப்படி இல்லை. இப்போ இங்கே இருக்கிற ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து கன்வே பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சினிமானா சும்மா ஒரு கமர்ஷியலாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் மக்களுக்கு எதை போய் சேர்க்கணும், எந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளே சேர்க்கணுங்கிறத நல்லா அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியே திரைக்கதை அமைச்சு ஒரு திரைப்படத்தை இயக்குற ஒரு வல்லமை கொண்ட இயக்குனர் தான் ஹெச் வினோத் அவர்கள். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கன்வின்சிங்காக அந்த திரைப்படத்தை கொடுத்துருப்பாரு. சூப்பராக கொண்டு போயிடுவார். அது இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹெச் வினோத்துக்கும் இப்போ இருக்கிற ஹெச் வினோத்துக்கும் நிறையவே பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் கிறிஸ்பாக டியூரேஷனை ரொம்ப கிறிஸ்பாக வச்சு தான் அவர் கன்வே பண்ணுவார் ஒரு திரைப்படமும். வலிமை மட்டும் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, 3 மணி நேரத்துக்கிட்ட போயிடுச்சு. மற்றபடி அவரோட படம்லாம் தனியாக நின்று பேசும்.
இப்போ எத்தனை வாட்டி வேணாலும் அந்த திரைப்படத்தை பார்க்கலாம். வலிமை ஒன்றும் மொக்க படம்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த படத்தை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். போய் இந்த படம் அண்டர் ரேட்டட் அப்படின்ட்டு. குடும்ப சென்டிமெண்ட்டை கொஞ்சம் ஓவராக தூக்கி விட்டுருப்பாரு. அது மட்டும் தான் அந்த படத்தில் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி அந்த படத்தில் தெரிவிக்கப்பட்ட எல்லா கருத்துக்களும் நிஜம். வேலை இல்லாத மக்கள் தவறான வழியில் போகிறப்ப என்ன எதனால் அவங்க தவறான வழிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, பணமும் சக்ஸஸும் இருக்கணும். அந்த பணமும் சக்ஸஸும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களா இந்த உலகம் கன்சிடர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி தான் இவங்க தவறான விஷயத்துக்குள்ளே சீக்கிரமாக என்டர் ஆகிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக அது பயங்கரமாக கொண்டாடப்பட வேண்டிய படம். பட் குடும்பம் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த படத்தை கிளீஷே ஆக்கிட்டாரு. பட் குடும்பங்கள் கொண்டாடிச்சு இந்த திரைப்படத்தை. நல்லா கன்வின்சிங்காக எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. பட் மிக்ஸ்டு ரிவ்யூ யாரை தான் விட்டு வைக்கும் சொல்லுங்கள்? நல்லா இருக்கிற சப்ஜெக்டையே ஃப்ளாப் ஆகுறதே இந்த மிக்ஸ்டு ரிவ்யூ தான். போட்ட காசு எடுத்தால் மட்டும் பத்தாது, படம் வந்து எல்லா தரப்புலையும் கொண்டு போயிருக்கணும். சதுரங்க வேட்டை இப்போ 10 வருஷம் கழிச்சு பேச முடியுது பாருங்க எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும். அந்த மாதிரி திரும்பி ஒரு கம்பேக் கொடுங்க வினோத் அண்ணா, திரும்பி ஒரு கம்பேக் கொடுங்க. அண்ட் மனோபாலா வேஸ்ட் பேப்பர் சேனல் இருக்குல்ல, அவங்களுக்கு இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். அவங்களுடைய சேனல்லேருந்து நீங்கள் பாருங்கள். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சம்மந்தமான விஷயங்கள்லாம் அந்த சேனலில் இருக்கும். மனோபாலா அவர்கள் இயக்குனர், நடிகர், அப்புறம் தயாரிப்பாளரான மறைந்த மனோபாலா அவர்கள் என்றைக்குமே நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நல்ல திரைப்படம், நல்ல ஒரு கதை களத்தை கொண்ட சில திரைப்படத்தை இவர் தயாரித்து நம்மளுக்கு ஹெச் வினோத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தின ஒரு பெருமை அவருக்கே சேரும். ஸோ அவருக்கு இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்து ராயன் ஆந்தி வேலை வருது. அப்புறம் தனுஷ் சாருடைய அந்த 50 திரைப்படம் ஜேர்னி பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கன்வே பண்ணுவோம். அதுக்கடுத்து ஒரு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்டும் இருக்குது. நான் இப்போ சொன்னால் அது உங்களுக்கு போர் அடிச்சிடும். நம்ம ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அண்ட் வந்து நம்ம விஐபி திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்க ஏன்னா பாடல்களை பற்றி பேசியிருந்தோம். இந்த படத்தில் நீ பாடல்களை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்லாம் நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க. பட் இந்த படத்தில் பாடல்கள் பெருசாக எந்த ரீச்சும் இல்லை. ஷாண்ட்ரோல்டன் அவர்கள் தான் அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காப்புல. அதாவது தமிழ் சினிமாவில் இருக்க ஃபார்மேட் என்னன்னா ஆடியோ லான்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆடியோ லான்ச் வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தை பற்றி பேசுவாங்க. ரைட்? இந்த படத்தை பற்றி பேச கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் உடச்சி சக்ஸஸ் மீட்டுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வந்த பெருமை வந்து இந்த திரைப்படத்துக்கு. அதாவது 100 நாள் வெளியாகி வெள்ளி விழா அப்படின்னு சொல்லி ஒரு தனி விழா ஒன்று நடக்கும். ரைட்? அது ஒன்று நடக்கும். பட் சக்ஸஸ் மீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணி, அதாவது ப்ரெஸ் மீட்னு ஒன்று வைப்பாங்க. ப்ரெஸ் மீட், பத்திரிகையாளர்களோட சந்திப்பு அப்படின்னு வச்சு ஒரு டேரக்டர் வந்து வராரு, ஒரு டேரக்டர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்னா அது ஹெச் வினோத் தான் ஆரம்பிச்சு வச்சதுன்னு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். மற்ற டேரக்டர்ஸ்லாம் பண்ணலையா அப்படின்னா பண்ணாங்க. பட் இவர் பண்ணது தான் அதில் பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் அது ஐகானிக்காக கொண்டு வந்தது. ரைட்? அண்ட் வந்து அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட சில அதிகாரிகளோடு சேர்ந்து இன்டர்வியூஸ் கொடுப்பாரு. இன்டர்வியூ, ரிவ்யூ எல்லாமே சம்திங் எல்லாமே கொடுப்பாரு. எவ்ரிதிங் இட் இஸ் ஓகே. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் கன்வே பண்ண மறந்துட்டேன். மியூசிக், பாடல்கள் பற்றியெல்லாம் அந்த படத்தில் பெருசாக முக்கியத்துவம் இல்லை. பட் படத்துடைய கதை அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாங்கி சில பிஜிஎம்ஸ் அங்கங்கே போட்டுப்பாரு. நல்லா கன்வின்சிங்காகவும் இருக்கும். பாடல்கள் அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இருக்காது. பாடல்கள் வந்து பெருசாக பார்க்கப்படுறதில்ல. இந்த இன்ட்ரோ சாங்லாம் சும்மா எலமெண்ட்டுக்கு அங்கங்கே ஒன்று வை, பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனோபாலா சாருக்கு கொஞ்சம் இயக்குனராக அவர் இருந்திருக்கார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர். ஸோ அவர் ஒரு ப்ரொடியூசராக இந்த இடத்துல இதை வை வினோத் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருப்பார், மெருகேற்றிருப்பார். எனக்கு ஒரு பையன் மாதிரி வினோத் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். வினோத் அவர்கள் பற்றி பேசும்பொழுது, ஹெச் வினோத் அவர்களை பற்றி பேசும்போது நிறைய விசித்திரமான விஷயம்லாம் சொன்னார். அவரெல்லாம் கிட்டத்தட்ட நடந்தே நிறைய விஷயம், வாக்கிங் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, நடந்தே போயிடுவாங்க. நான்லாம் அப்படி தான். சென்னையெல்லாம் வந்தேன்னா ஷேர் ஹோட்டல்லாம் ஏற மாட்டேன். 5 கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்தே போயிடுவேன். 5 கிலோமீட்டருக்கு பஸ்ஸு இல்லைன்னா நடராஜா சர்வீஸ் தான். இந்த 2 விஷயத்த நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் வந்து அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், தூர்தர்ஷன் சேனல் பார்ப்பான் பாரு, இவன் என்ன சேனல் பார்க்க சொன்னால் என்ன சேனல் பார்த்துட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு டிவி ஷோவில் சொல்லியிருப்பாரு. நான் இது வரைக்கும் தூர்தர்ஷன்லாம் பார்த்ததில்லை. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ரியல் டைமில் இருக்கிற விஷயங்கள் பற்றி கன்வே பண்ணணும் சார். இதாவது சார் கொஞ்சம் ரியல் டைமில் உள்ள விஷயங்கள்லாம் எடுத்து அடுத்தடுத்து படம் பண்ணுங்கள் சார், வாங்க சார். உலகநாயகன் அவர்களோட சேர்ந்து பண்ண வேண்டிய படம் ட்ராப் ஆகிடுச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. திரும்பி அந்த சதுரங்க வேட்டை 2 வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு ஏதாவது பண்ணுங்கள் சார். ஏதாவது உங்கள் சைட்லேருந்து ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களை. ஓகேங்களா? நல்ல ஒரு திரைப்படம் கொடுங்க. வலிமையில் விட்டதை வந்து துணிவில் பிடிச்சிருந்தீங்க. பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஹெச் வினோத்னா யார் அப்படின்னு ஒன்று காமிச்சிருப்பீங்களே, அந்த ட்ரேட்மார்க்கை திரும்பி கொண்டு வாங்க சார்.